ஓம் சாந்தி. நான் ஒரு அன்பான தந்தையை மட்டும் நினைவு செய்யும் ஆத்மா. நான் சம்பூர்ண பவித்திரமான ஆத்மா. நான் பொறுமையின் தேவ தேவியாக இருக்கும் ஆத்மா. நாம் இப்போது கர்மாதித் நிலையை அடைந்து செல்ல வேண்டும். அதனால் நமக்குள் உள்ளுக்குள் எந்த ஒரு கரையும் இருக்கக்கூடாது. நம்மை நாம் சோதித்து குறைகளை நீக்கிக் கொண்டே செல்கின்றோம். இந்த கண்களால் பார்க்கப்படுகின்ற எந்த ஒரு பொருளும் முன்னால் வரக்கூடாது. நாம் பார்த்தும் பார்க்காமல் இருக்கின்றோம். தேகத்தில் இருந்து கொண்டே தேகி அபிமானியாக இருக்கின்றோம். புத்தியில் தந்தை மற்றும் வீடு தவிர வேறு எந்த ஒரு பொருளும் நினைவில் வராதபடி பயிற்சி செய்கின்றோம். இதற்காக உள்நோக்குமுக சிந்தனையாளராக இருந்து நம்மை சோதித்தருகின்றோம். மேலும் நம்முடைய அட்டவணையை வைக்கின்றோம். நாம் நம்முடைய தெய்வீக ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். இது தெய்வீக தோட்டமாகும். இப்போது தெய்வீக மரத்தின் ஸ்தாபனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தந்தை நம்மை சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்குகின்றார். நாம் இனிமையான மனமுள்ளவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். எல்லையற்ற தந்தை நம்மை எல்லையற்ற எஜமானராக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். எஜமானராவதில் மிகுந்த குஷியும் இருக்கின்றது. தெய்வீக குணங்களையும் இங்கேதான் தாரணை செய்கின்றோம். நாம் சைத்தன்யமானவர்கள். நாம் சோழியிலிருந்து வைரம் போன்று ஆகின்றோம். நம்முடைய மருத்துவர் நம்மை கரையற்றவராக ஆக்கிவிடுகின்றார். நாம் சைத்தன்யமாக இருப்பதால் புருஷார்த்தத்தின் மூலம் கரையை நீக்க முடியும். எப்போது நாம் முழுமையான புருஷார்த்தம் செய்கின்றோமோ அப்போதுதான் அது போன்று ஆகின்றோம். சரீரத்தை விடும் பொழுது கடைசியில் எந்த ஒரு நினைவும் வராதபடி ஆன்மீக நிலையை உறுதியாக்கிக் கொள்கின்றோம். நாம் இல்லறத்தில் இருந்து கொண்டே ஒரு தந்தையை நினைவு செய்கின்றோம். ஒரு தந்தையின் நினைவின் மூலம்தான் நம்முடைய பாவங்கள் நீங்குகின்றது. பவித்திரமான வைரமாக நாம் ஆகின்றோம். இப்போது நாம் உள்முக சிந்தனையிலிருந்து தனக்குள் பார்க்கின்றோம். நமக்குள் என்ன குறை இருக்கின்றது என்று
நாம் அனைவரிடம் உள்ள பற்றை நீக்கி ஒருவரின் நினைவில் மட்டுமே இருக்கின்றோம். ஒரு அன்பான தந்தையிடம் மட்டுமே யோகம் வைக்கின்றோம். யோகத்தின் மூலம்தான் நாம் அன்பானவர்களாக ஆகின்றோம். நாம் அனைவரை காட்டிலும் லவ்லியாக ஆகக்கூடியவர்கள். நாம் நல்லபடியாக தந்தையை நினைவு செய்யும் பொழுது அப்போது நாம் அன்பாக ஆகின்றோம். தந்தையின் நினைவில் நமக்கு அன்பு கண்ணீர் வருகின்றது. நாம் அனைவரும் ஒரு நாயகனின் நாயகியாக ஆகின்றோம். அந்த நாயகனை நாம் பக்தி மார்க்கத்திலும் அதிகமாக நினைத்து வந்தோம். அதனால் இங்கும் கூட அதிகமாக நினைவு செய்கின்றோம். தந்தையை மட்டுமே நினைவு செய்யும் பொழுது நம்முடைய துன்பங்களெல்லாம் விலகிவிடுகின்றது. தந்தை நமக்கு அலங்காரம் செய்கின்றார். நாம் மற்றவர்களுக்கு அலங்காரம் செய்வித்து அழைத்து வருகின்றோம். சொர்க்கம் உலகத்தின் அதிசயம் எனப்படுகின்றது. நிச்சயமாக ஹெவன்லி காட்ஃபாதர் தான் ஹெவனை ஸ்தாபனை செய்வார். இப்பொழுது நாம் நடைமுறையில் ஸ்ரீமத் படி நமக்காகவே சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். நம்மிடமோ எதுவும் இல்லை. நாம் ட்ரஸ்டியாக இருக்கின்றோம். எது செய்தாலும் தந்தைக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம். இந்த பிராமண வாழ்க்கையில் ஏக் பிரதாவின் பாடத்தை உறுதியாக்கி தூய்மையின் ராயல்ட்டியை தாரணை செய்வதால் முழு கல்பத்திலும் நாம் ஆன்மீக ராயல்ட்டியை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய ஆன்மீக ராயல்ட்டி மற்றும் தூய்மையின் ஜொலிப்பு பரந்தாமத்தில் சர்வ ஆத்மாக்களிலும் சிரேஷ்டமானதாகும். ஆரம்பகால தேவதை சுரூபத்திலும் கூட இந்த பர்சனாலிட்டி விசேஷமாக இருந்திருக்கின்றது. மத்திய காலத்திலும் நமக்கு நம்மளுடைய உருவங்களுக்கு விதிபூர்வமாக பூஜை நடைபெறுகின்றது. இந்த சங்கமயுகத்தில் பிராமண வாழ்க்கையின் ஆதாரம் தூய்மையின் ராயல்ட்டி ஆகும். எனவே பிராமண வாழ்க்கையில் எதுவரை வாழ்கின்றோமோ அதுவரை சம்பூர்ண பவித்திரமாக இருக்கின்றோம். அனைத்திலிருந்தும் பற்றை நீக்கி ஒரு அன்பான தந்தையை மட்டும் நாம் நினைவு செய்கின்றோம். உள்முக சிந்தனையிலிருந்து நம்முடைய குறைகளை சோதித்து நீக்குகின்றோம். நாம் மதிப்புமிக்க வைரமாக ஆகின்றோம். எப்படி தந்தை குழந்தைகளாகிய நம்மை அலங்கரித்திருக்கின்றாரோ அதே போல அனைவருக்கும் அலங்காரம் செய்கின்றோம். முட்களை மலராக்கும் சேவையில் ஈடுபட்டிருக்கின்றோம். பிராமண வாழ்க்கையில் ஏக் விரதா என்ற
பாடத்தின் மூலம் ஆன்மீக ராயல்ட்டியில் இருக்கக்கூடிய சம்பூர்ண பவித்திரமான ஆத்மா நாம் பொறுமையின் தேவி அல்லது தேவாவாக ஆகி நிந்தனை செய்வோரும் கூட நம்மை தழுவிக்கொள்ளக்கூடிய ஆத்மா நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.